Hi friends, welcome to Chennai food. எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய இட்லி மாவு வச்சு ஒரு அருமையான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வீட்ல இருக்கக்கூடிய இட்லி மாவை வச்சு போண்டா ரெடி பண்ண போறோங்க. நான் இட்லி மாவு 4 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்துர்க்கேன். கெட்டியான இட்லி மாவு தான் எடுத்துர்க்கறேன். இந்த குழிக்கரண்டியில தான் 4 குழிக்கரண்டி எடுத்துர்க்கறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் கெட்டியா இருந்தா நல்லது. இந்த மாவை பவுலுக்கு மாத்திக்கலாம். நான் மாவுல ஏற்கனவே உப்பு போட்டு தாங்க அரைச்சிருக்கிறேன். நீங்கள் உப்பு போடாமல் இருந்திருந்தீங்கன்னா சால்ட்டு சேர்க்கும் பொழுது கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இட்லி மாவு எப்படி அரைக்கிறது நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேங்க. சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறது அப்படின்னு நான் வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இட்லி மாவு எப்படி அரைக்கிறது நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க. இந்த ஸ்பூனில் தான் நான் ரவை எடுத்திருக்கேன். அதே இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற மாவுக்கு தகுந்த போல் ரவையை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. ரவை சேர்க்கறதுனால போண்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம் அதையும் சேர்த்துக்கலாம். நான் 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு போட்டு அரைச்சதுனால நான் 2 பிஞ்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உப்பு போடணும்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம், பாதி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து விட்ட எல்லா பொருட்களையுமே நல்லா கலந்து விட்டுட்டேங்க. நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஊற விடணும். ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு விட்டுடலாம். மாவு ஊற விட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திறந்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எனக்கு மாவு நல்லா திக்காக இருந்ததுனால நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா வெங்காயம் சேர்த்த உடனே புலபுலன்னு ஆகிடும். எனக்கு திக்காக இருக்கிறதுனால நான் ரொம்ப அரிசி மாவு சேர்க்கலைங்க. மாவு திக்காக இருக்கிறதுனால நான் ரொம்ப அரிசி மாவு சேர்க்கலை. 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்க்க போகிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருந்தேன். இதில் பாதி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மாவு தண்ணியாக இருந்தால் நீங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவோட திக்னஸை பொறுத்து நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், 3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு நல்லா திக்காக இருந்ததுனால நான் 1 ஸ்பூனோட நிறுத்திக்கிட்டேன். அவ்வளோதாங்க. போண்டா மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். போண்டா பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ நாம் போண்டாவை ஒரு உருண்டையாக உருட்டி போட்டுக்கலாம். போண்டா உருட்டி போடுறதுக்கு முன்னாடி கையை இந்த மாதிரி தண்ணியில் வச்சு ஈரம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாவு கையில் ஒட்டாது. இந்த மாதிரி ஈரம் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன பால் மாதிரி செஞ்சுட்டு எண்ணெயில் போட்டுடலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் போட்டுக்கலாங்க. என்ன ஷேப்பில் வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஒரு முறையும் கையை தண்ணியில் நனைச்சிட்டு ஈரம் பண்ணிக்கிட்டு போடுங்க. அப்போ தான் ஈஸியாக கையிலேருந்து வழுக்கிட்டு விடும். நான் மீடியம் சைஸில் தான் போடுறேன். ரொம்ப பெருசாக போட்டோம்னா உள்ளெல்லாம் வந்து சரியாக வேகாது. அதனால் மீடியம் சைஸில் போட்டால் நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விடலாம். கொஞ்சம் நேரம் ஆனவுடனே நான் திருப்பி விட்டுட்டேங்க. நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நமக்கு பொன்னிறமாக செவந்துடுச்சு. நான் எல்லா பீசஸையும் எடுத்துடுறேன். இட்லி மாவை வச்சு அவ்வளோதாங்க. சூப்பரான போண்டா ரெடி ஆகிடுச்சிங்க. ஸ்கூலுக்கு காலேஜ் போயிட்டு வர பிள்ளைங்கள்லாம் பசியோடு வரும்பொழுது இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இட்லி மாவை வச்சு செய்கிறதுனால எப்படி இருக்குமோ நினைக்க வேண்டாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மாவு போண்டா எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அஃபிஷியலாக நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.